கேரட் புளிப்பு மிட்டாய் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 2 கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட 2 ஏலக்காய், தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்ச கேரட் விழுத ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டிக்கலாம். வடிகட்டின கேரட் ஜூஸோட ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து விட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் நம்ம கலந்து வச்சிருக்கிற கேரட் கார்ன்ஃப்ளவர் ஜூஸை சேர்த்து கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளற இந்த மாதிரி கெட்டியாக வரும். இந்த ஸ்டேஜில் 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்து சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு நல்லா திரண்டு வர வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கப்புறம் இது கூடவே 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து இன்னுமே நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்து ஃபைனலாக நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி ரெடியானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கேரட் புளிப்பு மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இது ஷேப் வரணுங்கிறதுக்காக ஒரு டிஃபன் பாக்ஸ் முடியில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரட் மிட்டாய் சேர்த்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு நான் போட்டி போட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.